ஐஏஎஸ் எக்ஸாம் சம்மந்தமாக பரவிக்கூடிய நிறைய மித்ஸில் ஒரு முக்கியமான மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வயசுக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படித்து செலக்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி யூபிஎஸ்சியை ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்றிலும் இது உண்மை கிடையாது. ஒரு டீச்சராக என்னுடைய நாலேஜில், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் இதற்கு அதிகாரமே கிடைக்கும். சட்டத்தின்படி தான் இந்த பாடிஸ்லாம் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு பாடி தான் யூபிஎஸ்சி. அதனால் யூபிஎஸ்சி அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. பை லா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். யூபிஎஸ்சி ஒரு கேட்டகரிஸ்க்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்ச். அந்த ஏஜ் லிமிட் நிறைவடைகிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடைசி அட்டம்ப்ட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த கடைசி அட்டம்ப்டில் கூட நீங்கள் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா யூபிஎஸ்சி உங்களை செலக்ட் பண்ணும். இதுதான் உண்மை. ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 32 இயர்ஸ்க்கு மேலே நினைக்கிறேன், 8வது அட்டம்ப்டில் தான் செலக்ட் ஆனாங்க. ஃபஸ்ட்டு 100 ரேங்க்குள்ளே வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போது ஒரு சில நபர்கள் ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவங்க இன்டர்வியூ வரைக்கும் போவாங்க, ஆனால் செலக்ட் ஆக முடியாமல் போயிடும். ஆனால் காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்டர்வியூலையும் அந்த அளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்டர்வியூவில் கொஞ்சம் அதிகமாக கேள்விகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, அது இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஆனால் ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. ப்ராப்பராக ஆன்சர் பண்ணால் அதற்கான மார்க் உங்களுக்கு யூபிஎஸ்சி கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. 18 வயசு, 19 வயசு, 20 வயசு. ஆனால் அவங்க படிக்கிறது தப்பாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் அவங்களால செலக்ட் ஆக முடியாமலே போயிடும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 27 வயசு, 28 வயசு, சில பேர் 30 வயசுக்கு மேலே கூட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் கரெக்டாக படித்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதனால் யூபிஎஸ்சியில் செலெக்ஷன் இப்படி தான் நடக்கும். தயவு செய்து இந்த மாதிரி மித்ஸை நம்பாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக படிங்க. உங்களோட வயசு என்னவா வேணால் இருக்கலாம், கரெக்டாக படித்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் உறுதி. நன்றி.